ஒரு எளிய உதாரணம், என் உடன் பிறந்தார்களே, என் பெற்றோர்களே, வெயில் அடித்தால் நீங்க என்ன செய்றீங்க? கொடை பிடிக்கிறீங்க. இப்ப பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, என்ன செய்யணும்? கொடை பிடிக்கணும். என்ன கொடை? பச்சை கொடை, மரக்கொடை. வேற வழியே கிடையாது. அதை வளர்ப்பதை தவிர ஒண்ணும் கிடையாது. நீ என்ன செஞ்சிருவா சீமான்? 5 ஆண்டு கால ஆட்சி இதுல போட்டு காரணம் பாத்தீங்களா? 2016 நான் கொடுத்த வரைவு 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், மக்கள் இயக்கம் போல மாற்றி மரம் வளர்க்கிறதை கொண்டு வருவேன். ஒவ்வொரு மகன் பூமியில் பிறந்தால் முதலில் அவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு அவனுக்காக பூமியில ஒரு மரம் வைக்கணும். அவனுக்கு என்ன பேரோ அந்த பேரை அந்த மரத்துக்கு வைக்கணும். அப்படிதான் இங்க வச்சோம். யாருக்கு? இது நம்மாழ்வார் மரம், இது அப்துல் கலாம் மரம், இது விவேக் மரம், இது வங்காரி மாத்தாய் மரம் என்று வச்சிருக்கோம்ல, பார்ப்பீங்க. ஏன்னா வளரும் போது இந்த மரத்துக்கு ஒரு பேர் இருக்குன்னா, நாளைக்கு நான் வச்சும் போது வந்தேன்னா, இது என் தம்பி வெற்றி துரைச்சாமி. நீ போய் பாரு, நம்ம பாட்டங்க மருதுவாண்டியரை பற்றிய வரலாறு. அது இல்ல, மருத மரம் 2 மரத்தை வெட்ட வருவார்கள் மன்னர்கள், தேர் செய்யுது. வெட்ட வரும்போது அப்பாவும் மகனும், வயதான ஒரு பெரியவரும் மகனும் வெட்ட விடாம அழுவாங்க. இவ்வளவுக்கு மன்னர் மேல அவர் ரொம்ப பற்று உள்ளவர். மன்னருக்கு அவர் நன்கு தெரியும். உயிரே போனாலும் சரி நாங்க வெட்ட விட மாட்டோம், மரத்தோடு சேர்ந்து எங்களையும் வெட்டுங்கன்னு கட்டி பிடிச்சா இருப்பார். பெரியவரை, இது நல்லா இல்லையே, எதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? வெட்ட மாட்டோம், வெட்ட விட மாட்டோம் அப்படின்னு. ஆனா வந்திருக்கிறவர்கள் மாறு இடத்துல வந்திருக்கிறதுனால மன்னர்கள்னு இவங்க 2 பேருக்கும் தெரியல. அப்பாவுக்கும் மகளுக்கும் ரொம்ப நேரம் தர்க்கம் பண்ண பிறகு, ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு. இல்ல, இது எங்க மன்னர்கள், அது பெரிய மருது, இது சின்ன மருது, அதனால நாங்க வெட்ட மாட்டோம்னு 2 பேரும் நிக்கிறாங்க. 2 பேரும் தான் நிக்கிறாங்க. என்னடா நம்ம நாட்டு மக்கள் இவ்வளவு பற்றி வச்சிருக்காங்கடா நம்ம மேல. இந்த மரத்துல பெரிய விட்டுருங்க, அப்படியே கலட்டி இது பண்ணி, நீங்க வாங்க, நீங்க இங்க இருக்க வேண்டியதில்லை, எங்களோட அரண்மனைக்கு வாங்கன்னு கூட்டி போறது இருக்கு, காட்சியில இருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்போ பெயர் வைக்கணும். அவன் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒரு மரம். எங்க அப்பா சொல்றாங்க பாருங்க, 7 கோடி பேர் இருக்கான், 6 கோடி பேர்னு வச்சுக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு மரம் நடந்தால் 10 வருஷத்துல எத்தனை கோடி மரம் நட்டுருக்கலாம்ங்கிறத சொல்றாரு பத்தியலா. அப்படி அப்ப என்ன திட்டம்? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். நீ எழுதி வை பிரபாகரன் மகன், நான் சொல்றேன். 10 ஆண்டுகளை இந்த பூமி பந்தை, என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் நான் போத்திடுவேன். நீ சாலையில பயணித்து போனால் ஒண்ணு மேய்ச்சல் நிலம், இன்னொன்னு நீர்த்தேக்கம், இல்ல காடுகள், இல்ல வேளாண் பண்ணைகள். இதைதான் நீ பார்ப்ப. இப்படி திரும்பினா ஆடு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும், இப்படி திரும்பினா காடா இருக்கும், இப்படி திரும்பினா வேளாண் பண்ணை நிலமா இருக்கும், அப்படி திரும்பினா நீர் தேக்கமா இருக்கும். டேய், இதை நான் சாதிக்கல, நான் பிரபாகரன் மகன்ல நான் எழுதி வச்சுக்கிறாங்க. தம்பி, நான் உதட்டில இருந்து இதை சொல்லல, உள்ளத்திலிருந்து சொல்றேன், இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எடுத்து சொல்றேன். புரியுதா? யாரும் எழுதி கொடுத்து வந்து நான் பேசல தம்பி, நானாதான் பேசுறேன். புரியுதா? ஆண்டன் சொக்கே வந்த ரஷ்ய எழுத்தாளன் சொல்றான், இது இந்த தோல்வியுற்ற சமூகம், தோற்று போன சமூகம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, எவனாவது ஒரு நல்ல சிந்தனையோடு ஒருத்தன் வந்தான்டா, அவனுக்கு எதிராக 1000 முட்டாளை இறக்கி விடுவான்டாங்கிறான். அது சொல்றான், ஏன் உண்மையிலே சொல்லியிருக்கான்பா. இது வாய்க்கு வராத பேரத்து வராரு ஆண்டன் சொக்கே உண்ணாப்ல, உண்மையிலே சொல்லியிருக்காப்ல. அதனால அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அது வீழ்ச்சி விட்டுற சமூகம்னு. நம்ம இப்ப பேசிட்டு போக, நான் ஒரு ஆள் தான் பேசுறேன், 1000 பேர் பேசுவான். ஏன்னா அங்க கடையை வாடகைக்கு விடுறவன், வீடை வாடகைக்கு விடுறவன் அவன்லாம் கிடையாது. இப்ப வாயை வாடகைக்கு விடுறவன் அதிகமா வந்துட்டான். இதுல என்னன்னா, எங்காலும் ஒருத்தர் வர்றான், யாருன்னு திரும்ப, இந்த உலகம் இனியவை, இந்த உலகம் இனியவை, வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன. நல்லாதான் இருக்கு சொல்லும்போது, வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன. அப்புறம் என்ன சொல்றல, மழை இனிது, மலை இனிது, காடு நன்று, ஆறுகள் இனியன, மரம் செடி கொடி, மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன. இதெல்லாம் இனியனதான். நீரில் வாழ்வனவும் நல்லவை, நீரில் வாழ்வனவும் நல்லவை. கடைசி அவர் வரி சொல்றாம பாருங்க, மனிதர் மிகவும் இனியவர். யாரு? நம்ம பாட்டன் பாரதி எப்படி ஏமாந்திருக்கான் பாரு. இது எல்லாம் சரிதான்,
மனிதர் மிகவும் இனியவர். இத பூராத்தை அழிச்சவன் யாரு? இந்த இனியவன் தான். இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த சமூக விலங்கு இவன் தான். உலகில் எந்த உயிரினத்தாலும் காடுகளுக்கோ மலைகளுக்கோ ஆறுகளுக்கோ அருவிகளுக்கோ எதுக்குமே அழிவில்லை. இந்த மனுஷப்பய வந்தா கதை முடிஞ்சது. அததான் கிளாடு புரிங்க சொல்லலாம். ஆதியில் நாம் காடுகளில் பசிக்கு வேட்டையாடினோம், கிழங்குகளை உண்டோம், கனிகளை திண்டோம், அருவி ஆறுகளில் நீரெள்ளி குடித்தோம். அப்போது நம் பூமி தாய் கன்னிகளியாமல் கற்போடு இருந்தால், பிறகு இவர்கள் வந்தார்கள், பசிக்கு வேட்டையாடாமல் பண வேட்டையாடினார்கள். நம் தாய் 18 வயசிலே பாட்டியாகிவிட்டால், கற்பிழந்து விட்டால், இப்போது மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிறாள். காப்பாற்ற ஓடி வாருங்கள் பிள்ளைகளேங்கிறான். யாரு? EF சிம்மாசன் இருக்கான். அப்ப இத அதே பிரான்ஸ் மண்ணில் ஆய்வறிஞர் கிளாடு புரிங்கவும் இதைதான், இந்த கருத்தை தான் வலியுறுத்துறார். அவன் என்ன சொல்றான்? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை யார் கொடுத்தது? இந்த இயற்கைனா என்ன? எது மனிதனால் உருவாக்கப்படவில்லையோ அது எல்லாமே இயற்கை தான். மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்றிற்கும் அடிப்படை இயற்கை தான். இப்போ இது எது? இந்த எண் திரை, இது மனிதனால் உருவாக்கப்பட்டது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த ஒளி வாங்கி மனிதனால் உருவாக்கப்பட்டது. இந்த ஒளி பெருக்கி மனிதனால் உருவாக்கப்பட்டது. இந்த மேடை இது மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான். ஆனால் இதுக்கான மூலம் யார் தந்தது? இவதான், பூமி தாய் தான், இயற்கை தான். விண் உயர கட்டடம், சந்திரமண்டலத்தை தொடர விண்கலம் பறக்குது மேல, கடல்ல மிதக்கிற கப்பல், சாலையில போகிற வேகமா போற வாகனங்கள், எல்லாவற்றத்துக்கும் மூலம் தந்தவள் பூமிதான். கழுத்துல போடுற வைரம், தங்கம் எல்லாம் அவதான். எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ என்ன தந்தாய்ங்கிறதான் கேள்வி. பூமி என்பது பூமி அல்ல, நம் தாய். ஒரு தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும். உனக்கு காச நோய் இருந்து இருமணினா அம்மாவுக்கு இருக்கான்னு கேட்பான். மஞ்சக்கான் மாலைக்கண் இருந்தா உன் பரம்பரைக்கு உன் தாய்க்கு இருக்கான்னு கேட்பான். ஏன்னா தாயின் மார்ல நீ குடிக்கிற பால்ல இருந்துதான் உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே வருது. அப்ப தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும். அப்ப பூமி தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும். அவளுக்கு ஒரு நோயும் இல்ல, அவளுக்கு எல்லா நோயையும் தந்தது அவன் பிள்ளைகள் தான். இதான் இங்க இருக்கிற சிக்கல். அவன் என்ன சொல்றான்? உங்கள் பிள்ளைகளுக்கு இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுங்கள், அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருங்கிறான். இயற்கையின் விதியை பாரு. வெப்ப காலத்துல உனக்கு இந்தந்த பழத்தை சாப்பிடணும்ட்டு கொடுக்கும். சப்போட்டா கொடுக்கும், உனக்கு இளநீர் நொங்கு கொடுக்கும், பதநீர் கொடுக்கும், நாவற்பழம் கொடுக்கும், உனக்கு பலா கொடுக்கும், மா கொடுக்கும். எந்தெந்த பருவத்திற்கு எதை எதை சாப்பிடணும்னு இயற்கை உனக்கு கொடையாக கொடுக்குது. காலையில என் பிள்ளைக்கு இது உணவு, மாலையில இது உணவு, மதியம் இது உணவு என்று தாய் எப்படி தன் பிள்ளைக்கு கொடுப்பாலோ அப்படி நம் இயற்கை தாய் பூமி அன்னை நமக்கு தர்றா. ஆனால் அதுல மாசானுவ புக்காக்கோ ஜப்பானிய வேளாண் விஞ்ஞானி என்ன சொல்றாரு? அந்தந்த பருவத்தில் கிடைப்பதை, இப்ப மாம்பழம்னா 2 மாசம் தான் கிடைக்கும், அந்த பருவத்தில் அதை உண்டு விட்டு விட்டுறணும். 2 மாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒன்றை எல்லா காலங்களிலும் கிடைக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்கிற போது இயற்கையை மீறுகிறாய், இயற்கைக்கு எதிராக இயங்குகிறாய். அந்த இடத்தில் அதை பதப்படுத்த ரசாயனம் வேதிக்கு போகிறாய். அதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. இப்ப இதுக்கு என்ன மாற்று? நீ சொல்ற மீத்தேன் எடுக்காம என்ன சிமான் செய்யறது, நீ இந்த நிலக்கரியில மின்சாரம் எடுக்காம என்ன செய்யறது அப்படிங்கிற. இப்ப நீ கவனி, இது தீர்ந்து விடுகிற வளம். எது? மீத்தேன். நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளம். 66 ஏக்கரை இதுவரை எடுத்திருக்கான் நெய்வேலியில. இன்னும் 26 ஏக்கரை எடுத்து நிறுத்தி வச்சிருக்கான். ஏன்? நம்ம இருக்கிறதுனால. பூமி தாயை
அப்படி ஈரக்கொலை, இதயம், நுரையீரல் எல்லாத்தையும் அறுத்து அறுத்து போய்கிட்டே இருக்கான். அவன் மன்னார்குடி வர போறது அவன் திட்டம். ஆனா நீ நெய்வேலியை தாண்டக்கூடாதுங்கிறது நம்மளுடைய திட்டம். இப்ப நீ வந்தா என்ன சிவாசிமான் இழுத்து போட்டு வெளியேறு, வெளியேறா. போரின் பேரழிவிற்கு பிறகு கூட மக்களை மீள்குடியேற்றம் செஞ்சிட முடியும். ஆனால் நிலக்கரியும் மீத்தேனும் ஈத்தேனும் எடுத்த இடத்தில், அணு உலை வடித்த இடத்தில் என் மக்களை மறுகுடியும் அமர்த்த முடியாது. அப்ப நான் தாய் நிலத்தை இழக்கிறேன். அப்ப என்ன செய்யணும்? நீ வெளியேறு. இப்ப மரபுசார் மின்சாரம் இருக்கு. என்ன இருக்கு? இயற்கையில தயாரிக்க முடியும். என்ன? 66 ஏக்கர்லையும் போடா சூரிய மின் தகட. 66 ஏக்கர்லையும் போடுற. இடையில தூக்குடா காற்றாலை மின்சாரத்துக்கு. காற்றாடிய போடுறேன். எவ்வளவு மின்சாரம் தயாரிக்கலாம் நீ எண்ணி பார்த்துக்கட. ஏன் அதை செய்ய முடியாது? ஏன் செய்ய முடியாது? மக்கிய இலைதலை கழிவு, ஆடு மாட்டு கழிவு, மனித கழிவில் இருந்து எவ்வளவு வேணாலும் மீத்தேன் ஈத்தேன் பயாகாசு எரிகாற்றை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற போது, இயற்கையாக எரிகாற்றை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற போது, எதற்காக என் பூமி தாயின் ஈரக்கொலையா இருக்கிற 1000 1500 அடிக்கு கீழே போய் அவன் நுரையீரல், இதயத்தை, சிறுநீரகத்தை ஏன் இருக்கிறாய்? ஏன் திருப்பி எடுத்து வெளியில போட்டினா அந்த இடத்தை எப்படி வளப்படுத்த முடியும்? மறுபடி வருமா? அந்த மீத்தேன் நிலக்கரி எப்படி வந்தது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமிக்குள் புதைந்து சிதைந்து அழிந்து காற்று அழுத்தம் வெப்பத்தாலும் மக்கி அப்படியே கரியாகி போன மரங்கள் இவைதான். செடி கொடிகள் கரியாகுது. அப்படின்னா பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான்? அந்த நிலத்தில் என் இனத்தான், என் முன்னவன் வாழ்ந்திருக்கான். அதுக்கு சான்று கீழடியில தோண்டும் போது நீ அறியிற. அப்ப அது என்ன ஆயிருது? மக்கி மண்ணோடு மண்ணா போய் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாயிருது. அந்த கரிக்கு இடையில கொஞ்சம் காற்று படியுது. அந்த காற்று எரிகாற்று, மீத்தேன் ஈத்தேன். அதை எடுக்கணும். உறிஞ்சி அந்த காற்றை வெளியில எடுக்கிறதுக்கு குழாயை போட்டு முதல்ல அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற தண்ணியை புறா எடுத்து வெளியில ஊத்தணும். ஊத்திட்டு இந்த காற்றை உறிஞ்சணும். தண்ணியை புறா எடுத்து வெளியில ஊத்த 1000 அடிக்கு கீழே போய் உறிஞ்சிக்கிட்டே வந்தா அது கடல் மட்டத்திற்கு போயிருது அந்த குழாய். அப்ப இந்த தண்ணீரை எடுத்து ஊத்த கடல் நீர் உள்ள வந்து கடல் நீரை உறிஞ்சி நிலத்துல ஊத்துவேன். கடல் நீரை உறிஞ்சி நிலத்துல ஊத்துனா நிலம் விளைநிலம் இல்லாம உப்பளமா மாறும். இந்த பேராபத்தை உணர்ந்ததால தான் அதை எடுக்காத நிறுத்துன்றோம். அப்ப என்ன செய்யறது? வா, என்னுடைய ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, மனித கழிவுல இருந்து நீ எவ்வளவு வேணாலும் மீத்தேனை ஈத்தனை எடுத்துக்க முடியும், பயோகேஸ் எடுத்துக்க முடியும். இங்க வந்து அந்த முறைக்கு வா. விளங்குதா? இதைத்தான் நம்ம செய்ய சொல்றோம். இது இயற்கையை, பூமியை தன் தாய் போல நேசிக்கிற பிள்ளைகளின் கனவு. இது வேலை திட்டம், இது செயல் திட்டம். இது இந்த மண்ணை ஒரு மண் என்றும் அதை வித்தால் நிறைய காசு சம்பாதிக்கலாம் நினைக்கிறவனுக்கு இது தோணாது. இப்ப நமக்கு இது எப்படி பார்க்கிறோம்? மரம், மரம், மழை, மழை, மரம் என் மூச்சு காற்று, என் உயிர், என் உயிர். மரம் பறவை குருவிகள் வீடு, பறவைகளுக்கான உணவு, மரம், மரம் நிழல், நிழல். இப்படி இருக்குது. இவர்கள் இன்றைய ஆட்சியாளர் மரம், மரம், காசு, காசு, பணம், பணம், துட்டு வெட்டு. நம்ம பார்வையில இப்படி, அவன் பார்வையில அப்படி. இப்போ நான் என்னுடைய பேச்சுல எதிரா வளர்ச்சிங்கிற காணொளி இருக்கு, போட்டு காட்ட சொல்லியிருக்கலாம். அது தவறு விட்டு இருந்தாலும் வலைவெளியில் இருக்கு. எது வளர்ச்சிங்கிற? நான் வயிறு நிறைய பசியோடு இருக்கும்போது நீ விண்வெளிக்கு விண்கலம் ஏவுறத வளர்ச்சிங்கிற. 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்டு கட்டி ஏர்போர்ட்டி உழுகிறத விட்டுட்டு ஏர்போர்ட்டு கட்டி பறக்கிறத வளர்ச்சிங்கிற. உனக்கு வளர்ச்சினா என்னன்னு தெரியுமா? வயிற்றில் நான் பசியோடு இருக்க, அதை பத்தி கவலைப்படாம அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு காணொளி, ஒரு தங்கை, ஒரு 8 வயசு இருக்கும். அவ ஒரு திருமண நிகழ்வு, ஏதோ ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுல சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய வட்டையில எச்சி தட்டை போடுறாங்க. அந்த தட்டில் இருக்கிற மிச்ச மீதி இந்த உணவை எடுத்து எடுத்து தின்னுகிட்டு இருக்கு, முட்டிக்கால் போட்டு. அது வல்ல கொடுமை, அது வல்ல கொடுமை. அதுல பல கால்கள் இப்படி இப்படியுமா அந்த குழந்தை இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த தட்டு இருந்து எடுத்து சாப்பிடுறத, இந்த மிச்சத்தை
இந்த எச்சியை சாப்பிட்றதை பார்த்து கொண்டே பல கால்கள் போய்கொண்டிருக்குது. அவன் முன்னாடி இப்படி நின்று இப்படி பயந்து பயந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பல எச்சி தட்டுகள் அவன் முன்னாடியே வந்து விழுகுது. அதுல ஒரு மனிதன், ஒரு மானுடன் கூட, பாப்பா அதை செய்யாத, வா கையை கழுவிட்டு வா, எங்களோட வந்து சாப்பிடுன்னு ஒருத்தன் கூப்பிடலடா. இந்த மனித பதர்களுக்கு இடையில நீ வாழ்ந்து கொண்டிருக்காங்கிறத கவனத்தில் வச்சுக்கடா. புரியுதா உனக்கு? எப்படிப்பட்ட சமூகத்தில் நீ இருக்கான்னு பாத்துக்க. ரொம்ப அதான் ஐயா கவிப்பேரரசு வைரம் சொன்ன மாதிரி, மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். சீமான் வந்தா என்ன செய்வான்? நீ வெட்டிடுவாப்ப மரத்தை. மனிதனை வெட்டி கொலை செய்வது மாதிரி 6 மாசம் உள்ளதுக்கு போட்டுருவேன். நான் சட்டம் போடுவேன்னு என் வரைவில் 16ல சொன்ன போது சிரிச்சா, அதே சட்டத்தை சீனா கொண்டு வந்து பல்ல இழிச்சேன். நான் மரத்தை கட்டி பிடிக்கும் போது சிரிச்சா, எல்லா வெளிநாட்டுக்காரனும் கட்டி பிடிச்ச போது ஏன் ரசிச்சேன். டேய் டேய் அதாவது சொல்லிட போறேன். உனக்கு எது சொன்னாலும் வெள்ளைக்காரன் சொல்லணும், வேற ஒருத்தன் சொல்லணும். அதுக்காக நான் தீக்குளிச்சாடா வெந்து வர முடியும்? இந்த நோய் இருக்குன்னு எங்க அப்பா வந்து நம்மாழ்வார், மகனே இது ரொம்ப பெரிய நோயா இருக்கு, அந்த ஆரவையில் வந்து பெர்னாட்டி கிளார்க் சொன்னார், அவர் சொன்னார், மாசானுகோ புக்காக்கோ சொன்னார், மக்காக்கோ சொன்னார். ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்ல. இப்போ அரியனஸ்ங்கிற ஒரு வேதியியல் அறிஞர் இதை சொன்னார். அரியனஸ் ஒரு வேதியியல் அறிஞர், நோபல் பரிசு பெற்றிருக்காங்களா? அப்ப தெரியாதான் இருக்கணும். சீமா, அவன் சீமான், நம்ம சீமான் தானே. நான் இதை மதுரையில் இருக்க ஆயர்கிட்ட போய் சொன்னேன், நான் இவ்வளவு பேசுறேன், சொன்ன மக்கள் என்னை கவனிக்க மாட்டுறாங்களேன்னு. அப்படிதான் இருக்கும். உலகம் பூரா இயேசு இறைமகன், சொந்த ஊர்ல தச்சர் மகன் தான், சொந்த ஊர்ல ஆசாரி மகன் தான், அடுத்த ஊர்ல ஆண்டவன். அந்த மாதிரி நான் என்ன கத்துனாலும் இவனுக்கு புரியல. ஏன்னா உள்ளூர் மாடு வேலை போகாதுல. ஒருவேளை இதையே இதர் மே ஷாத் மே ஹே இந்துவா ஸ்வச்சத த்ரீஸ் வேனா இந்த த்ரீ வால்ஸ் இந்த வண்டர்ஃபுல் த ஹியூமன் நேச்சர் எதை பேசுறேன், என்னமா பேசுறான்? ஐயோ சீமான் வெரி இன்டெலிஜென்ட்மா. இவங்கள போய் ஏ அப்ப என்னன்னு கேட்டுங்க, இதை வெள்ளைக்காரன் பேரை சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப கூட நம்ம சொல்றது இல்லப்ப, மதங்களை விடு, மரங்களை நடு, சீமான் அப்படின்னு போடாம சில்வஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு போடு. ஏன்னா அவனுக்கு இது நோயாயிருச்சு. எதோ ஒண்ணு சஸ்தவிஸ்கி சொன்னது போல, எங்க அப்பா நாங்க அமைதிப்படையில் இப்படித்தான், ஏதாவது இப்படி கப்சா போட்டு தம்பி ஏதாவது வெளிநாட்டுக்காரன் பேரை சொல்றான், எதுக்கு பண்ண? அப்பதான் அவன் கேட்பான். ஏன்னா வெள்ளையா இருக்கேன் போய் சொல்ல மாட்டான். அட பாவிகளா, இவங்கள எதை கொண்டு வச்சு சரி பண்றது? அப்பது மரம்ங்கிறத பசிக்குதா பாரு. மரம் இருந்தாதான் மழை இருக்கும், மழை இருந்தாதான் அருவி இருக்கும், அருவி இருந்தாதான் ஆறு இருக்கும், ஆறு இருந்தாதான் நீர் இருக்கும், நீர் இருந்தாதான் சோறு இருக்கும், சோறு இருந்தாதான் வயிறு இருக்கும், உயிர் இருக்கும். அதனால கொஞ்சம் இரு. அது ஐயா கோவை சதாசிவம் எழுதுனதுல, இந்த புதிய நகரங்களில் வந்து புத்துயிர் இல்லை, ஒரு உயிர்ப்பு இல்லைன்ற. அது காரணம், தகவல் தொடர்புக்கு எழுப்பிய கோபுரங்களின் எண்ணிக்கை கூட மரங்களின் எண்ணிக்கை இல்லைங்கிறது. அங்க எப்படா மனிதனுக்கு நல்ல காற்று, பாதுகாப்பான சூழல் எப்படி இருக்கும், நல்ல குடிநீர் எப்படி கிடைக்கும்னு கேட்கிறாரு. இதுக்கு பதில் இருக்கா நம்மகிட்ட? இருக்கா? ஐயா நக்கீரன் அவர்கள் மலைக்காடுகளின் மனித குலத்திற்கு மலைக்காடுகளின் மடல் ஒரு மனு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல என் உடல் பற்றி எரிகிறது, இது தீக்குளிப்பல்ல, எரியூட்டல். அது வந்து நான் தீக்குளிக்கல, தற்கொலைக்காக தீக்குளிக்கல, எரியூட்டல்ங்கிறது. பற்றி எரிகிற அந்த நெருப்புல இரத்த நாளங்களான அந்த ஓடைகள் கொப்பளிக்கிறது, அப்படியே வெப்பத்துல கொப்பளிக்கிறது. ஏரிகள் வெப்பத்தில், ஏரிகள் கொதித்து நீராவியாகிறது, ஏரிகள்
கொதித்து நீராவியாகிறது. அப்ப அந்த இயற்கை தாவரங்கள் எல்லாம் கருகி, இயற்கை தாவரங்கள் இதர பிறகு இதுல மற்ற தாவரங்கள் எல்லாம் கருகி சாகிறது. அதிலே ஊர்வன, பரப்பன, நீந்துவன, கொறிப்பன, எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் எரிந்து சாம்பலாகிறது. அதுல மரம் சொல்லுது, உங்கள் நுரையீரலுக்கு உயிர்காற்றை, மூச்சுக்காற்றை, உயிர்காற்றை நிரப்பிய நீங்கள் இன்று கரிக்காற்றை நிரப்புவதை நினைத்து நான் வருந்துறேன். ஏன்னா நுரையீரலுக்கு அந்த உயிர்காற்றை, மூச்சுக்காற்றை தருவது மரம்தான். அதனால அந்த மரம் வருந்துதுங்கிறது. கடைசியா என்னை மனிதர்களின் நுரையீரல் என்கிறீர்கள். அந்த நுரையீரலுக்குள் எரியும் தீப்பந்தத்தை செருகியது யாருங்கிற கேள்வி எழுப்புறேன். நான் நுரையீரல் தான் உங்களுக்கு, ஆனா அதுக்குள்ள தீப்பந்தத்தை செருகியது யார்? நான் செய்த தவறு என்ன? உங்களுக்கு மூச்சுக்காற்று, உயிர்காற்று தந்ததா? உண்ணுவதற்கு சத்துள்ள உணவை தந்ததா? அருந்துவதற்கு நல்ல நீரை தந்ததா? நான் செய்த தவறுதான் என்ன? எதனால் என்னை அழிக்கிறீர்கள்? எதனால் என்னை எரிக்கிறீர்கள்? இந்த கரி காற்றை உறிஞ்சிக் கொண்டு நல்ல காற்றை உங்களுக்கு தந்து இந்த உயிர் உலகம் வாழ்வதற்கு உதவியதற்கா? எதனால் என்னை அழிக்கிறீர்கள்? எதனால் என்னை எரிக்கிறீர்கள்? நான் செய்த தவறு என்ன? ஏன் உங்களுக்கு பல்லுயிர் ஓம்புதல் தெரியவில்லை? நாம யாரு? பல்லுயிர் ஓம்ப கற்றுக் கொடுத்த, போதிச்ச உலக பெருமகான். உலகத்திலே ஒருத்தன் தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகள் என்று பாடியவன். உலகத்திலே நம்முடைய மறைவன் தான். அவனுடைய பிள்ளைகளுக்கு கேள்வி எழுப்புறார். ஏன்? யார் எழுப்புறது? மரம்தான். மரம் நம்மோடு கேட்குது, நம்மகிட்ட கேட்குது. உங்களுக்கு ஏண்டா பல்லுயிர் ஓம்ப தெரியவில்லை? அன்பு, பாசம், காதலெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தானாடா? மற்ற உயிர்களிடத்தில் அதை உங்களுக்கு பரிமாற தெரியாதா? பூச்சி, வண்டு, பறவை, விலங்குகளோடெல்லாம் உங்களுக்கு அன்பை கடத்த தெரியாதா? பரிமாற தெரியாதா? புல், பூண்டு, செடி, கொடி, மரங்களோடு உங்களுக்கு பாசத்தை பகிர தெரியாதா? அருவி, ஆறு, ஏரி, குளம், மலை இவற்றையெல்லாம் உங்களுக்கு நேசிக்க தெரியாதா? பாதுகாக்க தெரியாதா? தெரியுமா தெரியாதா? யாரு கேட்கிறா? மரம் நம்மை பார்த்து கேக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதாடா? புல்லின் பசி நீர், புலியின் பசி மானின் பசி புல், புலியின் பசி மான். உலகில் எல்லா உயிரினத்திற்கான பசிக்கும் உணவு இருக்கிறது, மனிதர்களின் பசியை தவிர. ஏன்னா மனிதனுக்கு இருக்கிறது பசி அல்ல, பேராசை. அந்த பேராசை என்று சொல்லக்கூடாது. அந்த பேராசை என்பது பெருந்தீ. அதுதான்டா என்னை எரிக்குதுங்கிற. நீரின்றி அமையாது உலகு என்பதை நாம் ஏற்கிறோம். ஆனால் காடின்றி அமையாது நீர் என்பதையும் நாம் ஏற்கணும். அப்பா சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, உயர்ந்திருக்கிற மலை முகடுகளில் 200-300 அடிக்கு மேலே அடர்ந்து படர்ந்து வளர்ந்து இருக்கிற மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற ஆற்றலை பெற்றது. அதனாலதான் என்ன சொல்றான்? ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது, நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுது. ஏன்னா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். ஒரு நாட்டின் நலன் அதான் செல்வம். அப்ப நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படும். ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இப்ப நான் ராமநாதத்துக்காரன், எனக்கு கடல் இருக்கு. மதுரையில கம்பம், குமிழி, தேனியில கடல் இல்லை, ஆனால் மழைப்பொழிவு இருக்கு. காரணம் என்ன? கடல் இருந்தும் நான் மழைப்பொழிவை பெற முடியவில்லை. காரணம் மழை இல்லை.
அதனால் மழை இல்லை. அங்கே நீராவி ஆறுகிற மேகம் மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கிற இங்க மதுரை, தேனி, கம்பங்குமிழில தடுத்து நிறுத்தி பூமிக்கு மழையா வருது. அங்கே மழைப்பொழிவை பெற முடியுது. அவன் வளமாக இருக்கிறான், நான் வறண்டு இருக்கேன். இது விளங்குது. அப்ப அந்த மலை மேலே அடர்ந்து உயர்ந்து இருக்கிற அந்த மரங்கள் தான் பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழையா கொண்டு வரும். எங்க குளிர்ச்சியா இருக்கோ அங்க மேகம் மழையை கொட்டும். அடர்ந்த காடுகள் இருக்கிற பகுதியில் காடுகள் குழு குழு என்று குளிர்ச்சியா இருக்கும், மழையை கொட்டும். இல்லை என்றால் மேகம் திருப்பி கடலிலே போய் குளிர்தா இருக்கிறனால அங்கே மழையை கொட்டும். இதுதான் இயற்கை. அப்போ மழை இல்லை என்றாலும் மரம் இல்லை என்றாலும் மழை இல்லை, நீர் இல்லை, சோர் இல்லை, உயிர் இல்லை. எனவே மரம் நம் உயிர். அதை புரிஞ்சுக்கணும். இவ்வளவு மரம் நமக்கு கற்பிக்குதே, இவ்வளவு கற்பிக்குது. இங்க எழுதிய எல்லா பேரறிஞர்களும் மரத்தின் பயன்பாட்டை சொல்லிட்டான். ஆனா இவ்வளவு கற்பித்தும் நாம இன்னும் அந்த மரங்களின் அருமையை புரிந்து கொள்ள தவறுகிறோம். ஆனால் இனி வரும் காலங்களில் உங்கள் பிள்ளைகள் அதை செய்வதாக இல்லை. இப்ப நாங்க வனம் செய்வோம்னு நட்டுக்கிட்டு வர்றோம். ஒரு தம்பி, என்னுடைய தம்பி கதிர்காமன் எல்லாம் ஏகப்பட்ட வந்திருப்பான்னு நினைக்கிறேன், ஏகப்பட்ட பனை மரங்களை நட்டு கொண்டு வருகிறான். பல மரஞ்செடி கொடிகளை என் தம்பி சங்கர் மகள், இந்த என் மகள் இருக்கா, ரெண்டு பேரும் அவங்க வீட்டை சுற்றி 50 மரங்களுக்கு மேலே ரெண்டு பேரும் நட்டுருக்காங்க படிக்கிறது. நீ வரும்போது என்ன செய்வாய் சீமான்? இப்ப பாரு, இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு. பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம். இந்த பிராக்டிக்கல் மார்க் கொடுக்குறாங்கடா, கூடுதல் மதிப்பெண். அது மாதிரி எங்க தலைவன் பிறந்தவன் ஒரு பிள்ளைக்கு தமிழ் பெயர் வச்சால் 500 ரூபாய் வைப்பு தொகை வச்சிருவாப்ல. நான் என்ன பண்ணுவேன், நான் ஆட்சிக்கு வந்தோடனே எந்த வீட்டில் பெண்மகள் பிறந்தாலும் அவளுடைய பேர்ல வைப்பு தொகையா 5000 ரூபாய போடுவேன். அவ படிச்சுட்டு மனவயதை எட்டு வெளியில வரும்போது 20 லட்சத்தை கையில் கொடுப்பேன், 10 லட்சத்தை கையில் கொடுப்பேன். உனக்கு புரியுது நினைக்கிறேன். யாவன் கை விட்டாலும் அவ கையில 10 லட்சம் இருக்கும், அது தனி. ஆனால் படிக்கும் போது என் பிள்ளைகள் மக்கள் இயக்கமாக மரம் வளர்த்தலை உருவாக்குவேன். என் பிள்ளை ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம் நடணும். 2 வயசா 2, 3 வயசா 3, 4 வயசா 4 மரம் நட்டுக்கிட்டே வரணும். அதுல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் பிள்ளை, மாணவ பிள்ளை 10 மரம் நட்டான்னா, 10 மரம் நட்டு காட்டிட்டான்னா அவனுக்கு தேர்வுல 10 மதிப்பெண்கள். 100 மரங்களை நட்டு வளர்த்துட்டான்னா அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது. அந்த சான்றிதழை வச்சுக்கணும். எதுக்கு? வேலை வாய்ப்புல முன்னுரிமை. 1000 மரக்கண்டுகளை நட்டுட்டான்னா அவன் இறந்த போது அவனுக்கு அரசு மரியாதை அடக்கம். புரியுது நினைக்கிறேன். கண் தானம் பண்ணினான், ரத்த தானம் பண்ணினான், உறுப்பு தானம் பண்ணினான், உடல் தானம் பண்ணினால் அவன் இறுதி மரியாதை அரசு மரியாதையாக செய்யப்படும். இப்ப மரக்கண்டு நட்டுருவான், எல்லாரும் நட்டுருவான். நட்டு அதுபோக மக்கள் நடும்போது மக்களுக்கு 100 மரம் என்றால் அதற்கு ஊக்கத்தொகை, பாராட்டு தொகை, 500 மரம் என்றால் அதற்கு, 1000 மரம் என்றால் அதற்கு. சொந்த வீட்டு மரமா இருந்தாலும் என்னை கேட்காமல் நீ வெட்டக்கூடாது. ஒரு கிளையை நறுக்கினால் சக மனிதனின் கையை நறுக்கியது போல குற்றம். 6 மாசம் உள்ள இருக்கணும். எந்த சேதமும் நீ செய்யக்கூடாது. அடர்ந்து இருக்கிற இந்த வனத்திற்குள்ளே ஒரு மரத்தை வெட்டினால் பக்கத்தில் இருக்கிற மதம் பயப்படும். அடுத்த ஆண்டு அது பூப்பதும் காய்ப்பதும் குறைந்து விடும். கூடி நிற்கிற மாணவர்களிடத்தில் ஒரு மாணவனை ஆசிரியர் அடித்தால் அருகில் இருக்கிற மாணவனுடைய ரத்த அழுத்தத்தை சோதித்தால் அது உயரும். இவனா பார்த்துக்க போய். அதே மாதிரிதான் வெட்டக்கூடாதுங்கிறான். மரத்திற்கு உயிர் இருக்கு, கேட்காதுன்னு உயிர் இல்லைன்னு எவன் சொன்னது? பேசிக்கொண்டே இருந்தால், அன்பாக பேசினால் அந்த ஆண்டு பூப்பதும் காய்ப்பதும் கூடும். இங்கே மேதைகள் இருக்கிறார்கள், கேட்டுக்க. நான் சொன்னா நீ சிரிப்ப. அதே கருத்தை என் தம்பி சூர்யா சொன்னா ரசிப்ப.
இப்ப நான் மறுபடியும் போய் நடிச்சாடா வந்து சொல்லிட்டு இருக்க முடியும். ஏடா உன்னோட பெரிய இதா இருக்கு. டேய், நல்ல கண்ணு பிறந்து வாழ்ந்து இருக்கிற மண்ணில் தான்டா நடிகை நாடால் ஆசைப்படுறாங்க. நல்ல கண்ணுன்னு ஒருத்தர் காலம் ஒப்பேன் என் அப்பன், அவன் யாருன்னு தெரியாதனால தான்டா நடிகன் நாடால துடிக்கிறான். நீ பின்னாடி பண்ணிக்கிற. கலையை போற்றுடா, கலையை போற்று, கொண்டாடு. அதை எங்க வைக்கணுமா எங்க வைக்கணும். இந்த நாட்டில் சாதிய போதை அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு. மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது. மதுவுக்கு எதிராக போராட்டம், மது ஒழிப்பு மாநாடு கூட்டம் இருக்குது. இந்த 3 போதைகளுக்கு இடையான போதை திரை போதை, திரை மயக்கம். அதுக்கு எதிராக ஒருத்தனும் பேச மாட்டான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒப்பனை அளித்த உடனே அரியணை ஏற்கிறியா? நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு, நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் ஆள்வதற்கு. இதை ஏற்கிறியாடா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளையானி, ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த மண்ணிலே உலகத்தில் எந்த இனத்திலும் பிறக்காத பேரறிஞர்கள், வள்ளுவன், கம்பன், இளங்கோ, எவ்வளவு பெரிய தத்துவ ஞானி, புத்தனும் சித்தனும் பிறந்த பூமியிலே உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்திலே எதுவுமே இல்லை. யார் அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்குற்றாகும். என்னைக்குடா பாடினா? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். எங்க இருக்கு? அஞ்சாமை, அறிவு, ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை ஈகை இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கு அழகு. வைத்திருக்கிறோம் எல்லாம் எவ்வளவு பெரிய மேதைகள், ஞானிகள், தன்னலமற்ற தியாக மறவர்கள். உனக்கு காமராஜன் தலைவன், கக்கனும் தலைவன், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரங்கனவன், சிங்காரவேலனும் தலைவன், சிவானந்தம் தலைவன், அயோத்தியாச பண்டிதரும் தலைவன், ரட்டமலை சீனிவாசனும் தலைவன், MC ராஜாவும் தலைவன், கியாபி விஸ்வநாதன் தலைவன், மறைமலை அடிகள், மாப்போசி, சீபா ஆதித்தனார் எல்லாரும் தலைவன். தலைவன்னா என்னன்னு ஒன்று இருக்கடா. தலைவன்னா என்ன தெரிஞ்சுக்கடா. தலைவன்னா தண்ணீரில் கரைத்தாலும் தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கூட்டும் உப்பாக இருக்கணும்டா தலைவன். தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தியா இருக்கணும்டா தலைவன். அப்படி இருந்த தலைவன் என் இனத்திலே என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தான். அவன் ஒருவன் தான் இந்த இனத்துல ஒரு கோட்பாட்டை முன் வச்சான். நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும். நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும். அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் மாண்டாலும் சரி, எங்கள் இனம் மீண்டால் போதும். அதான் எங்க கோட்பாடு. சும்மா ஒரே முறையில் ஏன் இதை பேசுற, அதை ஏன் பேசுற? ஏய், இந்த நாட்டில் என்னை எதிர்ப்பவன், வெறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த வேலையை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். மரம்ங்கிறது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டும் மரம் இல்லடா, காற்று எல்லாருக்கும் தான். நீ காற்றை சுவாசிக்கவில்லை, கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. உனக்கு எத்தனை மரம் இருக்கு? எத்தனை லட்சம் கார் ஓடுது? ஒரு மனிதனுக்கு சராசரி 422 மரம். உனக்கு 28 மரம் இருக்குன்னு அரசு சொல்லுது. இருக்கா? இங்க இருக்கு, வெளியில இருக்கா? கனடாங்கிற ஒரு நாடு அந்த 8953 மரம், கிட்டத்தட்ட 9000 மரம் ஒரு மனிதனுக்கு. அந்த பிரதமர் சொல்கிறார் 100 கோடி மரம் நடுவதற்கு உத்தரவிட்டிருக்கேன். அவன் யாரு? பிரதமர். இவங்க யாரு? புரோக்கர்ஸ். அவன் தலைவன், இவர்கள் தரகர்கள். போடா, எழுதி வச்சிருப்பான் கார்பரேஷன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்கும். வெறியா வருமா வராதா? டேய், உங்களெல்லாம் ஒழிக்காம எப்படா பிளாஸ்டிக் ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? அப்ப எப்படி இந்த மரம் நட சொல்றியே சீமான்? அதுக்கெல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ண பண்றேன் பாரா, இங்க பண்ண ஒரு கழிவு நீரோட கூவாத்துல கலக்காது. சென்னையில எந்த நான் பெருநகரங்களையும் கலக்க விட மாட்டேன். குழாயில் எடுத்துட்டு போவேன். எப்படி எடுக்கிறேன்னு போட்டே இப்ப போட்டு காட்டினல்ல, இதே மாதிரி போட்டு காட்டுவேன். இந்த வாரா கொண்டு வரேன் தண்ணி என்ன கொண்டு எங்க பண்ணுவேன். 50 ஏக்கருக்கு 100 ஏக்கர்ல இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிற இதை வைப்பேன். வச்சு சுத்திகரிப்பேன். சுத்திகரிச்சு இந்த தண்ணீரை தனியா எடுப்பேன். மரம் நடுதல், சாலை போடுதல், கட்டடம் கட்டுதலுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துவேன். கீழே படிமல மண், அது மிகுந்த வளம் மிகுந்த உரம். இந்த கழிவெல்லாம் மக்கி அப்படி பழக்கழிவு, இலைக்கழிவு, மனித கழிவு, ஆடு கழிவு எல்லாம் அங்க இருக்கும். அந்த மண்ணை அள்ளி நானே வேளாண் பண்ணை வச்சிருப்பேன். உரமா எடுத்துருப்பேன். இந்த மரக்கண்ணு நட, செடி நட எல்லாத்துக்கும் உரமா கொடுத்துருவேன். என்னென்ன வேலை காட்டுறேன்னு மட்டும் பாடுறான். வெயிட் அண்ட் சி. சொல்லும் போது உனக்கு ரொம்ப அதான் தான் இருக்கும், காமெடியா இருக்கும். ஆமா, நானும் கூட இனிமேல் நானா சொல்றத மரங்களை நடு அதை அப்படி சொல்றது யாராவது வேற ஆள் பேரை போடணும். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதரம், தஸ்தோவெஸ்கி சொன்னது போல சொல்றோம். யுவான் சுவாங் அவர் சீன பயணி இல்லை, அவர் வரும்போது சொல்லிட்டு போனாப்புலப்பா. அதுதான் இங்க இருக்கிறது. இவனுக்கு ஒரு நோய். இன்னும் பெரியார் தான் படிக்க வச்சாரு நம்பிட்டு இருக்கான்ல, அது மாதிரிதான் இது. அவங்களும் ஏதாவது சொல்லி நம்ப வச்சிடலான்னு தான் பாக்குறான். ஒருத்தர்லாம் பெரியார் மயிரை ஒருவனும் முழுக முடியாது, வேற எவனும் முழுக முடியாது. ஏன்? அவனே உட்காந்து பிடிங்கிடுவான். அவன் என்னதான் மனசுல வச்சு பாத்துறாப்ல, எவனும் முழுக முடியாது. ஏன்? அதை நாங்களே உட்காந்து பிடிங்கிடுவோம். போடாடே போடா, மயிரை பிடுங்குற வேலை தானடா உனக்கு தெரியும். வேற என்னடா தெரியும்? வேற என்ன தெரியும்? மரம் நடுவிய. டேய், எத்தனை தலைவன்டா அவன் பிறந்த நாளைக்கு இலவசமா எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சிடா. 69 வயசு, 69 மரம் அதை நட்டியாடா? நட்டியா? 1 கோடி தொண்டன் புடுங்கனா நட. வருஷத்துக்கு உன் தலைவன் பிறந்த நாள ஒவ்வொரு தொண்டனும் ஒரு மரம் நட்டாலும் 1 கோடி மரம்டா. பிக்காளிப்பேட. என் அப்பன் சொல்றான்டா, 6 கோடி மக்கள் நட்டா 6 கோடி மரம்டா, 2 நட்டா 12 கோடி மரம்டா. வைத்தியக்காரங்களா பசுங்காடாக என் தாய் தமிழ்நாட்டை மாத்திர முடியும். மாத்துவண்டா இந்த மகன். இவ்வளவு சொல்லித்தருது மரம். பயிச்சிருச்சு பிள்ளைகளுக்கு. இருங்க இவ்வளவு சொல்லி தருது மரம். கடைசியா சொல்லணும்ல மரம் என்று பேசுறா சொல்றாங்குது. சொல்றேன், கோச்சுக்கத இரு சொல்றேங்கிறல்ல. இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இதுக்கு ஐ am not a response. ஆமா, அப்ப என்ன சொல்லுது அது? இது இது சொல்லுங்க, சொல்லிடுறேன். ஏன்னா நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு அறிவோடு பேசுறேன், உங்களுக்கு எல்லாம் தர்றேன். உங்களுக்கு கனி தர்றேன், காற்று தர்றேன், நீர் தர்றேன், மழை தர்றேன், நிழல் தர்றேன், வீடு கட்ட பலகை தர்றேன், கட்டை எல்லாம் தாரேன். ஆனா நீங்க எவனையாவது திட்டணும், உங்களுக்குள்ள அறிவில்லைன்னா அவனை திட்டுறதுக்கு ஏன்டா என்னைய சொல்லி திட்டுறீங்க? என்னைய அவனுக்கு மூளை வேலை செய்யலைன்னா அவனை எப்படியா வேற பேர் என்னை மரமண்ட ஏன்டா என்னைய கவலைப்படுத்துறீங்க? அதுக்கு நன்றி கடனாடா. இவ்வளவு செய்யற எனக்கு நன்றி கடனா? மரமண்டன் திட்டுறதுக்காடா உங்களை அப்படி வளர்த்துருக்கேன். டேய், உங்களுக்கு இருக்கிறது மரமண்டை இல்லைடா, மயிறு மண்டை.